திமுக உளவுத்துறைய ரிப்போர்ட் போடு. திமுகவுக்கு ஒரு நாள் இருக்கு, பாட கற்ற காலம் வரும், நிச்சயம் வரும். இங்க எத்தனையோ உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள், சமுதாய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட விவாதத்துக்கு வாங்க. இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு அரங்கத்திலே வச்சு விவாதமே பண்ணுவோம். திமுக ஒரு துரோகி என்பதற்கு நான் சான்றுகளோட நான் எடுத்து சொல்றேன். இன்னைக்கு ஒன்னில 2 நாளைக்கு முன்னாடி அபிஷேக் சத்தீஸ்கர்ல பொது சிவில் சட்டம் அமல்படுத்தியிருக்கான். என்னென்ன சத்தீஸ்கர்ல 2 நாளைக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் அமல்படுத்தியிருக்கான். இந்த பொது சிவில் சட்டம் சன் டிவியும் கலைஞர் டிவியும் பெருசா போடுறான். என்னன்னு 2 நாட்களுக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம், பாஜக ஆளும் சத்தீஸ்கரில் பொது சிவில் சட்டம் அமல் அப்படின்னு. இத 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் அமல்படுத்தி விட்டார்கள். இது உலமா பெருமக்கள் மறுக்க முடியுமா? 2009 திமுக ஆட்சி, கலைஞர் முதல்வராக இருக்கும் போது அந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திட்டார். எப்படி தெரியுமா? கட்டாய பதிவு திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது பிஜேபி நேரடியா ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்ன்றார். இவர் என்ன பண்றாரு, நம்ம திமுக துரோகி தானே, எப்பவும் பின்வாசல் வழியா தானே வருவாங்க. பின்வாசல் வழியா பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துக்களை கொண்டு வந்தார்.